இது உங்கள் புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் குடும்ப விளக்கின் பகுதி 10. சென்ற பகுதியில் தலைவியானவள் தன் பிள்ளைகளுக்கு பாடம் கற்பித்தாள் அல்லவா, இனி என்ன செய்கிறாள் என்பதை இப்பகுதியில் காணலாம். வாருங்கள். தலைவியானவள் தன் குழந்தைகளை பள்ளிக்கு சென்று விடும் பகுதியை பள்ளிக்கு பிள்ளைகள் என்ற தலைப்பின் மூலம் உணர்த்த வருகிறார் கவிஞர் அவர்கள். எழுங்கள் என்றனள் எழுந்தனர், சுவடியை ஒழுங்குற அடுக்கி உடை அணிவித்து. பாடம் சொல்லிக் கொடுத்த பின்பு எழுங்கள், பள்ளிக்கு நேரமாகிறது என்றால் குழந்தைகளும் எழுகின்றனர். அவர்களின் புத்தகங்களை ஒழுங்காக அடுக்கி அவர்களுக்கு பள்ளி சீருடையை அணிவிக்கிறார் என்பதை குறிப்பிட வருகிறார். புன்னை இலை போல் புதையடி செருப்புகள் சின்னவர் காலில் செருகி சிறுகுடை கையில் தந்து. புன்னை மரத்தின் இலைகளை போன்ற சிறிய செருப்புகளை குழந்தைகளின் காலில் அணிவித்து மழை வெயில் ஏதும் அவர்கள் மீது படாமல் இருக்க சிறிய குடையையும் அவர்கள் கையில் தருகிறாள் தலைவி. கையோடு கூட்டி தையல் தெருவரை தானும் நடந்து பள்ளி நோக்கி தள்ளாடி நடக்கும் பிள்ளைகள் பின்னழகு வெள்ளம் பருகி. பிள்ளைகளோடு தானும் தெருவின் கடைசி வரை நடந்து பிள்ளைகள் தத்தி தத்தி நடக்கும் அழகினை தாயானவள் கண்டு மகிழ்கிறாள் என்பதை இதில் குறிப்பிடுகிறார். இதில் தையல் என்பது பெண்ணை குறிக்கும். கிளை மாறும் பசுங்கிளி போல் ஓடி அளாவளாவினாள் ஆளனிடத்தில். தன் பிள்ளைகள் பள்ளிக்கு சென்றதைக் கண்டு மகிழ்ந்தவள் மரத்தில் கிளைக்கு கிளை மாறும் பசுங்கிளியையே போல தன் வீட்டிற்கு சென்றதும் அங்கு இங்கு சென்று தன் கணவனிடத்தில் இதன் அத்தனையையும் கூறி மகிழ்ந்தாளாம் தலைவி. எழுங்கள் என்றனள் எழுந்தனர், சுவடியை ஒழுங்குற அடுக்கி உடை அணிவித்து. புன்னை இலை போல் புதையடி செருப்புகள் சின்னவர் காலில் செருகி சிறுகுடை கையில் தந்து. கையோடு கூட்டி தையல் தெருவரை தானும் நடந்து பள்ளி நோக்கி தள்ளாடி நடக்கும் பிள்ளைகள் பின்னழகு வெள்ளம் பருகி. கிளை மாறும் பசுங்கிளி போல் ஓடி அளாவளாவினாள் ஆளனிடத்தில். மீண்டும் உங்களை அடுத்த கவிதை விளக்கத்தில் சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.